வணக்கம். வணக்கம். பாருங்கள் என் செல்வங்களே, இந்த அனுதாபம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு துன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கிறான், அவனுக்கு ஒரு துன்பம் சூழ்ந்திருக்கிறது என்ற ஒரு நிலைமை வருகிறது வைத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றாலேயே அவன் விரோதி, அவன் கெட்டவன் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். பக்கத்து நாட்டுக்காரனும் நமக்கு விரோதியாக காணப்படுகிறான். நமக்கு அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. நமக்கு அவன் விரோதியாக தெரியலாம், அதே மாதிரி தான் அவனுக்கு நாமும் விரோதியாக தென்படுவோம். அதே மாதிரி தான் அடுத்த நாட்டுக்காரனும் நமது நாட்டுக்காரனை பார்த்து நாம் கெட்டவர்கள், தீயவர்கள் என்று அவர்களும் சொல்லிவிடுவார்கள். நமக்கு அது பிரச்சனை இல்லை. எப்போது நமது நண்பனோ பக்கத்து வீட்டுக்காரரோ பக்கத்து நாட்டுக்காரரோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் என்றால் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வைக்க நாம் உதவ வேண்டும். இல்லை நம்மால் அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவில்லை என்றாலும் நாம் கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவது நல்லது. இந்த பகைமை உணர்ச்சியோடு உள்ளத்தோடு அவர்களுக்கு நாம் நன்மை செய்வதாக காட்டிக்கொண்டு அவர்களுக்கு தீய வழிகளை காட்டுவதோ செய்வதோ அது மிகுந்த நம்பிக்கை துரோகம் போல் சேர்ந்தது. அதேபோல் பக்கத்து நாட்டுக்காரனோடும் நம்ம உறவோடு இருக்க முயற்சிப்போம், நல்வுறவோடு இருக்க முயற்சிப்போம். அப்படி இல்லை என்றால் நம் வேலையை பார்த்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரி மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். செல்வங்களே, அவர்களை பாருங்கள். அந்த ஈரான், ஈராக், மற்ற நாடுகள், இஸ்ராயல், அமெரிக்கா, எல்லா நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்குள்ளே பிரச்சனை. நாம் அவர்கள் பிரச்சனையை பார்த்து கொண்டு, அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு, அவர்கள் ஒருத்தரை அழித்து கொண்டு அந்த நாட்டை அழித்து கொண்டு இருப்பதை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. அது குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை அங்கே அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு சொன்னால் அவங்க பேர்பட்டவங்களா, பேர்பட்டவங்களா, அண்ணன் தம்பி ஒரு தாய் மக்கள் அவங்களா, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே இருந்த கேடாவா அன்ட்டு நம்ம மனசில் ஒரு விதமான சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அவங்களாம் அப்படித்தானா இன்னும் ஏகமாக நினைக்கக்கூடாது. அது அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை என்று நீங்கள் பரிகாசமாக நினைத்து கொள்ளாதீர்கள். அது நம்ம வீட்டு பிரச்சனை என்று நினைத்து கொள்ளுங்கள். அது உண்மையிலேயே நம்ம வீட்டு பிரச்சனை தான். அந்த பிரச்சனை நம்ம வீட்டிலே நமது நாட்டிலே நடப்பதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்களே, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஆதாம் ஏவாள் இந்த குழந்தைகளாக இருக்கும்போது அவர்கள் வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாம் வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த பிரச்சனை அங்கே நடக்கிறது என்றால், அங்கே ஒரு விபரீதம் நடக்கிறது என்றால், அது நமது வீட்டில் நமக்கு நடப்பதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். சொல்வாங்களே, அவர்கள் வேறு, அவர்களுக்குள்ளே இந்த குழப்பமா, கேலி குத்துப்பா நினைக்காதீர்கள். அவர்களும் நாமும் ஒரு தாய் மக்கள். அது நம்ம வீட்டில் அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வந்து நமக்கும் அவமானம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு
பொருள்படும். நம்ம எல்லோரும் ஆதாம் ஏவாளின் மக்கள், ஒரு தகப்பன் பிள்ளைகள். அந்த மாதிரி நாம் ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அதில் நம்ம இன்பம் காண முயற்சிக்கக்கூடாது. அவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நம்மளால் ஆன உதவியை அவர்கள் செய்ய வேண்டும். நமது நண்பன் துன்பத்தில் இருக்கிறான் என்றால் நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும். நம்முடைய கூட படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு அந்த கணக்கு தெரியலனாக்கா நம்ம அவனுக்கு அந்த கணக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து வைக்க முடியும். எப்போது ஒரு கிளாஸ் ஒரு வகுப்பு மாணவர்களாக இருக்கும்போது ஒரே பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு புரியவில்லை என்றால் நீ அவனுக்கு புரியவை. உனக்கு புரிந்திருக்கிறது அல்லவா, நீ அவனுக்கு அதை புரியவை. இதுதான் நாம் ஒருத்தருக்கு ஒரு சேர அன்பு அம்சங்களே. இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து மன்னிக்கணும், ஒருத்தருக்கு செய்த தவறுகளை மன்னிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பை காட்ட வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டாம். என்ன உதவி செய்யுது அப்படின்னாக்கா, இது ஒரு பக்கத்தில் போகிற ஒரு ஏழை இருக்கான், அவனுக்கு ஒரு 10 பைசா ₹1 கொடுங்க, இந்தப்பா காஃபி குடிச்சிட்டு போப்பா, என்கிட்ட ₹100 இருக்குது, எங்கள் வீட்டில் காப்பா இருக்குது, உன்னை பார்த்தா நீ டயர்டாகிற, இந்த ஒரு ₹10 போய்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு பண்ணி கொடுங்க. அதே பெரிய உதவி. நம்ம உதவி செய்யணுன்னாக்கா நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இல்லையே, நம்மளால் வசதியாக இல்லையே, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நினைக்காதீர்கள். உங்களால் முடிந்த ஒரு ₹10 கொடுங்க. இதுதான் மனிதர்கள் என்றால் இவைகளை இந்த மாதிரி குணாதிசயங்களை கொண்டு வந்தால் மனிதன். ஓகே சொல்லுங்களே, நாம் மற்றவர்களுடைய துன்பத்தில் நாம் பங்கேற்று அவர்களுக்கு உதவி உள்ளவர்களாக இருப்போம். இல்லை என்றால் நம்மால் அவர்களுக்கு துன்பம் வராமல் நாம் பார்த்துக்கொண்டால் அதுவே அவர்களுக்கு நாம் செய்த பெரிய தர்மம், நன்மையாக இருக்கும். அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் நாம் அவர்கள் முன்னிலே இல்லாமல் எப்படி நம்மால் அவருக்கு உதவி செய்ய முடியாது. அதனால் அந்த இடத்தை விட்டு நாம் கொஞ்சம் அகன்று இருந்தாலே அது நாம் அவனுக்கு செய்த உதவியாக இருக்கும். அவன் துன்பத்தில் இருக்கும்போது அங்கே கதவு ஜன்னல்லேருந்து அவனை பார்த்துன்னு அவன் படுற கஷ்டத்தை பார்த்துக்கின்னு அவனுக்கு போடுற சண்டையை பார்த்து ரசித்து இருந்தா அது தவறு. அது ஓகே சொல்லுங்களே, நன்மையை நினைப்போம், நல்லதை நினைப்போம், அதையே நாம் செய்ய முயற்சிப்போம். ஓகே.